தென்னந்தோப்புக்குள்ளே இப்படி ஒரு குழி வெட்டிக்கணும். பெரிய குழியாக பாருங்கள், குழி வெட்டிக்கணும். இந்த குழியில் மட்டையெல்லாம் தூக்கி போட்டு இப்படி தண்ணி விடணும். தண்ணி நீங்கள் மோட்ரு போட்டு விடும்போது இப்படி வந்து குழி ரொம்புற அளவுக்கு விட்டுட்டிங்க அப்படின்னா, அது மேலே வந்து ஒரு 1/2 கிலோ யூரியா அப்படியே தூவி விட்டிங்க அப்படின்னா, இந்த மட்டை வந்து அப்படியே காப்பித்தூள் மாதிரி மக்கி போயிடுதுங்க. அப்படியே மண்ணோடு சேர்ந்து தண்ணியோடு சேர்ந்து யூரியா வந்து நல்லா மக்கி போயிடுது. அது வந்து நீங்கள் அள்ளி இப்படி கையில் உதுத்து பார்த்தீங்கன்னா காப்பித்தூள் மாதிரியே இருக்கும். அதை வந்து நீங்கள் தென்னை மரத்துக்கோ மற்ற காட்டுங்களுக்கோ போட்டிங்கன்னா சூப்பரான ஒரு எரு. முடிஞ்சவங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நிறையா ஊரில் வந்து இது கட்டர் வந்துருக்குது. அப்படியே தென்னை மட்டையை வந்து கட்டரில் தூக்கி போட்டால் தூளாக பண்ணி அந்த பக்கம் கொட்டிப்படுது. ஆனால் எங்கள் ஊரில் வந்து இன்னும் அது வரல. அது இன்னும் எங்கே செயல்பாட்டில் இருக்குதுன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல. ஒரு வேளை அப்படி உங்கள் ஊரில் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்காங்க. அப்படி இல்லைன்னா இந்த மட்டையெல்லாம் தூக்கி போட்டு நெருப்பு வைக்க வேண்டாம். பெருசாக ஒரு குழி வெட்டி இது மாதிரி 2 குழி வெட்டிக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த குழியில் வந்து தண்ணி விட்டு நீங்கள் வந்து மட்டை நிறையா போட்டு அது அப்படியே அடங்கிடும். இது தண்ணி விட வந்து இது பாருங்கள், இந்த கரை அளவுக்கு இருந்தது, இவ்வளோ உயரம் இருந்தது, எவ்வளோ அடங்கியிருக்குது பாருங்கள், எவ்வளோ அடங்கியிருக்குது. இப்போ திருப்பி இந்த தண்ணிக்கு இன்னும் அடங்கி போயிடும். யூரியா போட்டால் இன்னும் அடங்கி போயிடும். அப்படியே அடங்கி இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து காப்பித்தூள் மாதிரி ஆகி போயிடும். அது வரைக்கும் வந்து இன்னொரு குழியில் போட்டுட்ருக்கலாம். இது வந்து நல்லா ஒவ்வொரு டிராக்டர் வந்து டிராக்டரில் வந்து ஒரு டிராக்டர் எரு வந்து ரெடி ஆகிடுது.